வாங்க 19 டிசம்பர் 2023 செவ்வாய்க்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே காடியார் கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. இது குறித்து திருக்கோவிலூர் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பழங்கூர் திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் பைக் மீது அரசு பேருந்து மோதி கல்லூரி மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இது குறித்து போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் சுற்றித் திரிந்த மாடுகளை உளுந்தூர்பேட்டை நகராட்சி நிர்வாகிகள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 30 ஆண்டுகாலமாக ஓம் சக்தி வழிபாடு நடைபெற்று வந்த இடத்திற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி தர மனு அளித்த ஆலந்தூர் கிராம மக்கள் கிராமத்து ஓம் சக்தி பக்தர்கள் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சந்தைப்பேட்டை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்ட முகாமினை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கணையார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மின் சிக்கன வாரத்தினை முன்னிட்டு மின் சிக்கனம் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை மின் செயற்பொறியாளர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தியாகதுருவம் எஸ்ஐ அவர்கள் ஆலோசனைகளை வழங்கினார். போக்குவரத்திற்கு இடையூறாக ஆட்டோக்களை நிறுத்தக்கூடாது என்றும் லைசன்ஸ் முறையாக பெற்றுக்கொண்டே ஆட்டோக்களை ஓட்ட வேண்டும் என்றும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தினை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவான மணிகண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பெத்தாசமுத்திரம் என்ற கிராமத்தில் மாமனார் மாமியாரை தாக்கிய மருமகன் மீது போலீசார் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ஈச்சங்காடு என்ற கிராமத்தில் வீட்டை எழுதி வாங்கி கொண்டு தாய் தந்தையருக்கு சாப்பாடு போடாமல் தவிக்க விட்ட மகன்கள் மீது தாய் தந்தையினர் புகார் அளித்துள்ளனர். வீட்டை மீட்டு தர கோரி. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேறின. இது போன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி நிகழ்வுகள் மற்றும் செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மேட்டுக்கு தினமும் வீடியோ வரும், பார்த்து